சுதீர், புவனேஸ்வரி அம்மா, நீங்க புவனேஸ்வரி தானே? நாங்க உங்க ஊருக்கு ஒரு தடவை வந்தப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு பிரச்சனையில சிக்கி இருந்தாங்க. அதுல இருந்து நீங்க தான் வெளியே கொண்டு வந்தீங்க. என்ன ஞாபகம் இருக்கா? நீங்க அரவிந்தா மாலினி தானே? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வாங்க, உள்ள வாங்க. வாங்க, உட்காருங்க. இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது தான் தெரியுது. சென்னை எங்க இருக்கு, கன்னியாகுமரி எங்க இருக்கு. உங்க வீடு தானே தெரியாம உங்க வீட்டுக்கே வந்திருக்கேன். அம்மா, நீங்க என்ன இங்க? நான் உங்க மருமக லட்சுமிய ஒரு நாள் ரோட்ல பார்த்தேன். அது ஒரு விசித்திரமான சந்திப்பு. ஏய் ஏய், விடுறா விடுறா, விடு, ஐயோ விடு. ஏய், இருங்க, நான் போய் பிடிக்கிறேன். ஐயோ, உங்க கையில அடிபட்டிருக்குங்க. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி மேடம், திருடன் ஓடிட்டான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? அவன் வேற உங்க பேக்கை தூக்கிட்டு ஓடிட்டான். இப்போ நீங்க எனக்கு பணம் எப்படி கொடுப்பீங்க? அண்ணா, இவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்? 500 மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. ஓகே மேடம், தேங்க்யூ. ரொம்ப நன்றிமா. ஐயோ, பரவாயில்லங்க. நீ மட்டும் இப்ப இந்த உதவியை செய்யலன்னா அந்த டிரைவர் கிட்ட என் மானமே போயிருக்கும். ஆமா, நீங்க யாரு? எங்க இருந்து வந்திருக்கீங்க? என் பேரு புவனேஸ்வரி, மதுரையில இருந்து வந்திருக்கேன். இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தேன். அது சம்பந்தமா என் சொந்தக்காரங்கிட்ட பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். அட்ரஸ் இருக்கு, ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு தெரியல. எங்க, எனக்கு ஒரு வாட்டி காட்டுங்க. இந்த அட்ரஸ் எனக்கு தெரியுங்க, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. உனக்கு எதுக்குமா வீண் சிரமம்? நான் எப்படியாவது போய்க்கிறேம்மா. ஐயோ, நீங்க எப்படி போவீங்க? இந்த ஊருக்கு புதுசுன்றீங்க, கையில பேக்கும் இல்ல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. அம்மா, ரொம்ப நன்றிமா. அதெல்லாம் பரவாயில்லைங்க. மனுஷங்களுக்கு மனுஷங்களே உதவி பண்றதுக்கு பயப்படுற காலமா இது. அப்படி இருக்கும்போது என் கையில அடிபட்டதை பார்த்த உடனே உன் சொந்த மாதிரி அப்படியே ஆடி போயிட்டேன். என்ன செய்யணும்னு தெரியாத நிலைமையில நான் நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கும்போது இப்ப நீ ஒரு வழி காட்டுறமா. அறிமுகமே இல்லாத ஒருத்தருக்காக நீ உன்னோட அன்பை காட்டுறமா. உன்னை பாக்கறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. உன் பேரு என்னம்மா? லக்ஷ்மி, பாக்கியலக்ஷ்மி. பேரு ரொம்ப அருமையா இருக்கு. மனசு தங்கமான மனசு. உன்ன மாதிரி மனுஷங்க இன்னும் இருக்கிறதுனால்தான் நல்ல குணங்கிறது அங்கங்க மனுஷங்களுக்கு இருக்குங்கிறது தெரியுதுமா. நான் யாருன்னு தெரியாதப்போ லக்ஷ்மி எனக்கு உதவி செஞ்சா. 4 பேரு முன்னாடி என் மரியாதையை காப்பாத்தனா. என்ன அப்படியே விட்டுட்டு போகாம நான் போக வேண்டிய இடத்துக்கு என்னை கொண்டு போய் விட்டா. அதனாலதான் அவ எனக்கு உதவியா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு ஒரு வாட்டி பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஐயோ, இந்த சின்ன உதவிக்கு கடனா நினைச்சு பணத்தை திரும்ப கொடுக்க வந்தீங்களா? இது கடன் தீர்க்கறதுன்னு நினைக்கிறத விட என் கடமையை செய்ய வந்தேன்னு சொல்றதுதான் சரியா இருக்கும். நீ எனக்கு செஞ்ச உதவிய இந்த விதத்துல நான் உனக்கு நன்றி செலுத்தினாதான் இன்னொருத்தருக்கு இன்னொரு தடவை உதவி செய்யறதுக்கு உனக்கு மனசு வருமா? நீங்க எனக்கு அந்த பணத்தெல்லாம் திரும்பி கொடுக்க தேவையே இல்ல. நான் கொடுத்த தாம்பூலத்தை வாங்கி அதை விட பெரிய உதவியை நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. அதுக்கு இல்ல, இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. இருங்க, நான் உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். உங்களை நான் இப்படி சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமாவும்
ஆச்சரியமாவும் இருக்குங்க. வா தேவயானி. யாருக்கா இவங்க? இவங்க புவனேஸ்வரி, இவங்க தேவயானி, அந்த பொண்ணு மனிஷா. வணக்கம். ஹாய் ஆண்டி. அத்தை, இவங்க புவனேஸ்வரி. வணக்கம்மா. வணக்கம்மா, உட்காருங்கம்மா. அந்த மேடத்துக்கு தான் புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணம் இல்ல. இந்த வீட்டோட மருமகளா இருக்கணுங்கிற ஆசையும் இல்ல. அதனாலதான் விவாகரத்து கேட்டாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் பிரிஞ்சு கிளம்பி போயிடுவாங்க. இந்த குடும்பத்துக்கும் அவங்களுக்குமான உறவு நிரந்தரமா அருந்துடும். இந்தாங்க தண்ணி குடிங்க. இங்க வரும்போது சந்தோஷமா வந்தேன், இப்ப சந்தேகத்தோட போறேன். புவனேஸ்வரி அம்மா, நீங்க இந்த விஷயத்த பத்திலாம் ரொம்ப பெருசா யோசிக்க வேண்டாம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. இருங்க புவனேஸ்வரி அம்மா, நான் உங்களை கேட் வரைக்கும் விட்டுட்டு வரேன். நாளைக்கு வரலட்சுமி விரதம் இல்லையா? பூஜை சாமான் எல்லாம் வாங்க போயிருந்தேன். புருஷனோட வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா புருஷன் நல்லா இருக்கணும்னு பூஜை அது இதுன்னு டிராமா பண்ணிட்டு இருக்க. லக்ஷ்மி வெளியில ஒரு மாதிரி நடந்துக்கிறா, மனசுல ஏதோ ஒண்ணு வச்சிருக்கா. அவ உண்மையிலேயே மித்ராவை பிரியணும்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ண மாட்டா. அவ மனசுல வேற ஏதோ இருக்கு, அத சொல்லாம வெளியில வேற மாதிரி நடந்துக்கிறா. லக்ஷ்மி, சொல்லுங்க மாமா, உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா? ஆமாம்மா, என் மனசுல ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில் உன்கிட்ட தான் இருக்கு. நீ எனக்கு உண்மையை சொல்றியா? நீ நிஜமாவே மித்ராவை பிரியணும் தான் நினைக்கிறியா? மனப்பூர்வமா தான் இந்த குடும்பத்தை விட்டு பிரியணும்னு நீ முடிவு பண்ணிட்டியா? அந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க மாமா? கடந்த காலத்தை மாத்த முடியாது, இப்ப நடந்துகிட்டு இருக்க விஷயத்தையும் எதையும் சரி பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? நான் கடந்த காலத்தை மாத்த முடியாம இருக்கலாம், இப்ப இருக்கிற சூழ்நிலையை சரி பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா லக்ஷ்மிங்கிறது யாருன்னு எனக்கு தெரியும்.